சிங்கத்தை சிதைச்சிட்டான் இந்த மூக்குத்தி அம்மன். இதுல த்ரிஷா ஒரு எக்ஸ்ட்ரா தேவையில்லாத படம். பிடிக்கலையா உங்களுக்கு? நல்லா இருந்தா தாங்க பிடிக்கும். நிறைய பேர் பிடிச்சிருக்கு, சாமி படம் மாதிரி இருக்குங்க. அதான் கர்மமா இருக்கு. அப்படிங்களா? சாரி, வேஸ்ட். நல்லா வேலைனா மூவி எதையோ கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு வந்து கடைசியில காடு மேல முடிக்கிறாங்க. காப்பாத்த கடவுள் தான், மக்களை அதை வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 2 படம் நல்லா எடுத்தாரு. இது ஏதோ என்னமோ வச்சு எடுக்கணும்னு எடுத்துட்டாரு. வேற எதுவும் இல்லை, மூவில ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கு, அவ்வளவுதான். அவருக்கான மாஸ் இருக்கு. மற்றபடி மூவி ஸ்டோரி லைனே எங்கெங்கேயோ போய் எங்கெங்கயோ வந்து கடைசியில் 2வது பாட்டு எடுக்கிறாங்க. என்னென்னமோ கூட்டு போறாரு. த்ரிஷா அழகா இருக்கா, ஏதோ விஜய் இல்லாத பாடு இருந்துச்சு. மற்றபடி ஒண்ணு மற்றபடி இல்லை, ஓரளவுக்கு பார்க்கலாம். ஒரு டைம் எவ்வளவு மூவின்னு தோணுது. வேஸ்ட் ஆஃப் டைம். சூர்யா மாஸ் கேட்டப்ப அவர் ஒரு காடா வராரு. அதுக்கு சாமி படம் எடுத்துருக்கலாம். எங்கெங்கேயோ கொண்டு போய் கதையே இல்லை, ஒண்ணுமே புரியல. எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் கடைசியா ஒரு படம் முடிச்சிட்டாரு. ஓகே, ஓரளவுக்கு ஓகேண்ணா. பிடிச்சிருக்கா? இல்லை, எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஏன்னா எனக்கு பர்சனலாக பிடிக்கல, எனக்கு தெரியல. சாமி படம் அப்படிலாம் இல்லைண்ணா. ஸ்டோரி வைஸ் இன் செகண்ட் ஹாஃப் எல்லாமே ரொம்ப லேக் ஆயிருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஆனால் படம் வந்து மிரட்டி விட்டுட்டாங்க. உண்மையிலே வந்து மிக சிறப்பாக இருக்குது அப்படின்றது. கருப்பு ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா கருப்பு வந்து மிக சிறப்பு. படம் ஸ்டார்டிங் டைட்டில் கார்ட்லேயே தேங்க்ஸ் டு தளபதி விஜய் அப்படின்ட்டு வந்து போட்டாங்க. நானும் வந்து ஆச்சரியப்பட்டேன், எதுக்கு போடுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது படத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்றது. அது படத்துக்குள்ளே என்ன இருக்குது, அது சம்மந்தப்பட்ட விஷயம், விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன இருக்குன்றது போக போக இந்த வீடியோவில் பேசும்போது நான் சொல்கிறேன். அடுத்து படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்றதுனா கோர்ட்டு தான் முழுக்க இந்த படத்துடைய கதை வந்து கோர்ட்டில் தான் வந்து நடக்கும். கோர்ட்டில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து நீதி கிடைக்காம இருக்கிறதுனாலையும் அந்த நீதி வந்து எப்படி கிடைக்கணும், சில இடத்துல வந்து நிறையா தடங்கள் அப்படின்றது இருக்குது. அந்த தடங்களை மீறி வந்து இந்த நீதிகள்லாம் யார் காப்பாற்றுறா, இந்த நீதி வந்து காப்பாற்றுறது கையில் வந்து யார்கிட்ட இருக்குது, ஜட்ஜ் கிட்ட தான் இருக்குது. ஸோ இதில் வந்து தில்லுமுள் நடக்கிறது, ஃப்ராடு வேலை பண்ணுறது, இதுதான் வந்து படத்துடைய வந்து ஒன்லைன். இந்த படத்தில் ஃப்ராடு வேலை நடக்குதுன்னு சொல்லும்போது படத்தில் ஹீரோ அப்புறம் வில்லன் அப்படின்றது வருவாங்க. ஹீரோ வந்து சூர்யா அவர்கள் ஹீரோன்னே இது வந்து ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் அப்படின்றது. இந்த கமர்ஷியல் எலமெண்ட்டில் யாருமே வந்து இது வரைக்கும் திங்க் பண்ணாத ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு ஃபேண்டசி மூவி. இது கிட்டத்தட்ட ஒரு ஃபேண்டசி மூவி அப்படின்றதான். நான் ஏன் ஃபேண்டசி மூவி அப்படின்றத சொல்கிறேன்னா, இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது அப்படின்றது அது தெரியும். அப்புறம் படத்துடைய வில்லன் அப்படின்றது வருவோம். வில்லன் அப்படின்றது எடுத்துலையுமே ஒரு சின்ன ஒரு விமர்சனம் அப்படின்றது இருந்தது. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து வில்லன் ரோலுக்கு செட் ஆவாரா அப்படின்ற மாதிரி. ஏன்னா சூர்யா அவர்களுக்கு ஈக்குவலாக வெயிட்டா அப்படின்றது வில்லன் ரோல் அப்படின்றது இருக்கணும் இல்லையா. ஸோ நிறையா தயக்கங்கள் அப்படின்றது விமர்சனம் அப்படின்றது இருந்தது. ஆனால் இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. என்ன ஸ்டார்டிங் அப்படின்னா, அவர் ஒரு ஃப்ராடு வேலை பண்ணுவார். ஃப்ராடு வேலையிலேருந்து தான் வில்லத்தனம் அப்படின்றது போவார். ஸோ அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் தான் வந்து இந்த படமும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி ரோலும் வந்து நல்லாவே சூப்பராக எடுத்திருக்காங்க. படத்தில் இரிட்டேட்டிங் விஷயங்கள் வந்து பண்ணலை. காரணம் ஏன்னா இந்த படத்தில் முக்கியமாக கதை. இந்த கதையில் வந்து தேவையில்லாத சாங்ஸு, ஹீரோ ஹீரோயின், அப்படி ஹீரோயின் வரும்போது த்ரிஷா ரோல் அவங்களுடைய ரோலும் வந்து பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் வந்து தேவையில்லாமல் டூயட் சாங் அப்படின்றது ஃபாரினுக்கு போகலை. அதே மாதிரி நம்ம ஊர்லேயே வந்து தேவையில்லாத டூயட் சாங் அப்படின்றது வந்து வரலை. கதைக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நேக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் அப்படின்றது, இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் அவருடைய மியூசிக் வந்து தெரிக்குது. கிட்டத்தட்ட வந்து அனிருத்துக்கு ஈக்குவலாக அப்படின்றது வந்து மியூசிக் அப்படின்றது போட்டிருக்காங்க. படம் எந்தெந்த இடத்துலலாம் வந்து லேக் அடிக்குன்றது ஒரு சின்ன மைண்ட் செட் நம்மளுக்கு வந்து எட்டி பார்க்கும்போது அவருடைய மியூசிக் வந்து நம்மளோட கூஸ் பம்ப் அப்படின்றது கொடுக்குது. இப்போ விஷயத்துக்கு வரேன். இந்த படத்துடைய ஸ்டார்டிங்கில் வந்து தேங்க்ஸ் டு தளபதி விஜய் அப்படிங்கிற டைட்டில் கார்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஏன் அப்படின்னா, படத்துடைய சின்ன ரெஃபரன்ஸ் சீன் வந்து லியோ படத்துடைய ரெஃபரன்ஸ் சீன் வந்து இந்த படத்தில் வரும். ஒரு கோட் வேர்டு அப்படின்னு சொல்லணும்னா சாக்லேட் காஃபி. அந்த சீனை வந்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ண மாதிரி இந்த படத்தில் அப்படின்றது பார்க்கலாம். விஜய் ஃபேன்ஸ் அப்படின்றது இந்த படத்தையே வந்து தூக்கி கொண்டாடுவாங்க அப்படின்றது தான். சூர்யா அவர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கூட. பல வருஷமாக வந்து அவர் பிளாக் பஸ்டர் அப்படின்றது வந்து கேள்விக்குறி அப்படின்றது இருந்தது. அந்த விமர்சனத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு இந்த படம் வந்து அசால்ட்டாக ஒரு 150 கோடி தாண்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அசால்ட்டாக வந்து 150 கோடி அப்படின்றது வந்து தாண்டும். முக்கியமாக சூர்யா ஃபேன்ஸ் அவர்கள் வந்து இனிமேட்டு ஆர்ஜே பாலாஜியை வந்து கைவிட்டுறாதீங்க. அவர் தான் விஜய்க்கு எப்படி ஒரு அட்லியோ, அஜித்துக்கு எப்படி வந்து சிவாவோ கமர்ஷியல் எலமெண்ட்டில், அதே மாதிரி கமர்ஷியல் எலமெண்ட்டில் அள்ளி திணிச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள். சூர்யா வந்து தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. ஒரு மலை மாதிரி வந்து வசதி வந்து நிப்பாட்டிருக்காரு. ஒரு ஃப்ரேம்லேயே வந்து சூர்யா அவர்கள் வந்து செம்ம அழகாகவும் செம்ம ஹேண்ட்ஸமாகவும் வந்து காமிச்சிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக சூர்யா அவர்களே வந்து ஒரு 2-3 கெட்டப்பில் ஒரு ரெஃபரன்ஸ் சீன் அப்படின்றது ஒன்று வரும். ஃபர்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் சீன் மட்டும் சொல்கிறேன். சிங்கம் சூர்யா அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் சீன் அப்படின்றது வரும். அந்த சீன்லாம் வரும்போது தேட்டரே வந்து கூஸ் பம்ப் அப்படின்றது வந்து ஒரு எலமெண்ட் வந்து சூப்பராக போயிட்டுருக்கும். மொத்தத்தில் இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் அப்படின்றது ஒரு 10க்கு வந்து 9 அப்படின்றது கொடுப்பேன்.
ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் தான். நான் ஏன் 9 கொடுத்தேன் அப்படின்னா, சூர்யா அவர்கள் வந்து ஒரு கம்பேக் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கம்பேக்கில் எனக்கு வந்து பெருசாக அப்படின்றத நம்பிக்கை இல்லை. பட் சூர்யா அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த சந்தோஷத்தில் நானும் வந்து பங்கெடுத்துக்கிறேன். இன்னொரு அடிஷ்னலாக வந்து சொல்லணும்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து மறக்காமல் இந்த படத்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணி பாருங்கள். அவங்கள வந்து நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்புறம் படத்தில் எண்டு கார்டில் சூர்யா அவர்கள் வந்து ஒரு கருப்பண்ண சாமி மாதிரி டான்ஸ் ஆடியிருப்பார். உண்மையிலேயே ரியலி வந்து செம பூஸ்ட் பம்ப் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த சீன்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு வந்து கருப்பண்ண சாமி மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து டான்ஸ் ஆடியிருப்பார். படத்தில் இன்னொரு கொஞ்சம் மைனஸ் அப்படின்னா, ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் தெலுங்கு படங்கள் வந்து பார்த்த மாதிரி இருக்கும். அது லிட்டரலி வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டெல்லாம் ஒரு ப்ளஸ் மைண்ட் செட்டாக வந்து ஆர்ஜே பாலாஜி அப்படின்றது வந்து அவரோட டைரக்ஷனில் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேலையும் ரொம்ப அற்புதமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னுடைய ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 10க்கு அப்படின்றத 9 அப்படின்றது தருவேன். கண்டிப்பாக சூர்யா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமையும். அது என்னுடைய வாழ்த்துக்களும். த்ரிஷாவோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய கொடுக்கப்பட்ட ரோலுக்கு வந்து நல்லபடியாக வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரோல் வந்து என்னன்னு சொல்கிறது, ரொம்ப மைனஸ் அப்படின்றது சொல்ல முடியாது, ரொம்ப ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓவராலாக அவங்க ரோல் வந்து கொஞ்சம் என்ன பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா தான் இருக்குது. அடுத்த பாட்டு லீடு அப்படின்றது லைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க அடுத்த பாட்டு வந்து எடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் மூவி, அவங்களுக்கு தேவைப்படும் போது வந்து எடுக்கிறதுக்கும் நிறையா சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஆர்ஜே பாலாஜியோட முந்தின படம் எல்கேஜி அந்த படத்தோடைய ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் இருக்குது. அப்புறம் சூர்யா அவர்களுடைய என்ஜிகே படத்தோடைய ரெஃபரன்ஸும் அப்படின்றது இருக்குது. படத்தில் வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்றது அள்ளி திணிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்தை வந்து கொஞ்சமே லேக் அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, நல்லா பார்க்கலாம். படம் மாசா இருக்கு ப்ரோ. சூர்யாவுக்கு பெரிய கம்பேக் ப்ரோ. இந்த படம் நல்லா இருக்கு ப்ரோ. எதிர்பார்க்கல ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி ஒரு சூர்யா கம்பேக் கொடுக்குன்னு எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபைடு, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. எல்லாருமே பார்க்கலாம். பிளாக் பஸ்டர் ஆகும், கண்டிப்பா ஆகும். ஏன்னா இது வரைக்கும் முன்னாடி 2 படமே அந்த அளவுக்கு ஆகல. இப்போ இந்த கருப்பு வந்து வேற லெவலா சோசியல் மீடியா சொல்லியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. நல்லா இருக்கும். சூப்பர் ப்ரோ, வேற லெவல்ல இருந்துச்சு. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. படம் சூப்பரா பக்காவா இருக்கு. அப்படிங்களா? அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. ஒருத்தனா பார்த்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு டைம் பார்க்கலாம். கருப்பு அழி மறைச்சிடலாம். கம்பேக் சூர்யா கம்பேக் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. அருமையா இருக்கு. நல்லா சிறப்பா இருக்கு. ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். அருமையா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு.